فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم. அன்பு மிகுந்த ஹதீஜா மதரசாவினுடைய நிர்வாகிகளே, மேலும் உஸ்தாதுமார்களே, மேலும் மாணவ மணிகளே, ஏனைய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிக பெரும் பாக்கியம் அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக படைத்தது. அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக படைக்காவிட்டால் ஆடு மாடுகளை விட மோசமான ஒரு வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்திருப்போம். அல்லாஹ் நம்மை அதை விட்டும் காப்பாற்றி ஒரு தூய ஈமானை நமக்கு வழங்கியிருக்கிறான். அதை நாம் அப்சர்வேஷன் உள்வாங்கிக் கொள்ளணும். அதை விளங்குவதற்காகத்தான் மதரசாக்கள். ஆக அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கியது. மேலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிகு அற்புதமிகு உம்மத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் செய்திருக்கிறான். மேலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள ஒரு மதரசாவை கொடுத்து அதில் கல்வியை கற்பதற்கு வழிவகைகளை செய்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, ஹஸரத் அவங்க நேற்று ஃபோன் செய்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஹதீஜா மதரசாவில் நசீஹத் செய்யும்படி கேட்குறாங்க, நீங்கள் போங்களேன் என்று சொன்னாங்க. நான் அதை பாக்கியமாக கருதுகிறேன். நீங்களும் அதை பாக்கியமாக கருதுறீங்க. கருதுவதால் தான் நீங்கள் சொன்னதாக ஹஸரத் சொன்னாங்க. ஹதீஜா மதரசா உஸ்தாதுமார்களும் மாணவ மணிகளும் நசீஹத் செய்யும்படி கேட்குறாங்க என்று நீங்கள் சொன்னதாகத்தான் ஹஸரத் சொன்னாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த ஆர்வம் இருக்குது என்று அதில் அர்த்தம் இதில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லீம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கட்டாய கடமைகளில் 6 விஷயம் இருக்குது. அதில் ஒன்று என்ன என்று சொன்னால், இதஸ் தன்சஹக, உங்களிடத்திலே யாரேனும் ஒருவர் அறிவுரை செய்யும்படி கேட்டால் ஃபன்சஹலஹு, நீங்கள் அவருக்கு அறிவுரை செய்யுங்கள் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதன் அடிப்படையிலே நசீஹத், அறிவுரை கூறுதல், அறிவுரை கேட்குதல் என்பது ஒரு சுன்னத்து, செய்வது வாஜிபாயிருச்சு. இப்போ எனக்கும் என்ன மார்க்கத்தை இன்னும் நான் என்ன தெரிஞ்சுக்க, என்னுடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வரணும் என்று பேசக்கூடிய நானும் எனக்கு நியத்தி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அந்த பேசக்கூடிய அந்த பேச்சு கல்வி ரீதியாக சும்மா போகிற போக்கில் பேசுவது ஒன்று, குறிப்பெடுத்து பேசுவது ஒன்று, உணர்வாக பேசுவது ஒன்று. உணர்வாக பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு கருத்துகளும் தான் காதில் உலாமல் கல்புல போய் விழும். ஏனென்று சொன்னால், இந்த மார்க்க கல்வி மட்டும் இல்லை என்று சொன்னால், ஓதக்கூடிய பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால், யாருமே கல்பு எங்கள் காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. எங்கள் கல்புல கேட்க. அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் பாக்கியம் குர்ஆனை தெரிந்து கொள்ள, தஜ்வீதாக ஓதி அதை தெரிந்து கொள்ள, அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்ள ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். ஆக அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, இந்த மதரசானுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹதீஜா. அப்போ ஹதீஜா அந்த வார்த்தையை சொல்லியே நம்ம சில விஷயங்கள் சொல்லலாமே என்று யோசிக்கும் பொழுது மனசில் பட்டுச்சு. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெயரில் தான் இங்கே மதரசா இயங்கி கொண்டு இருக்குது. அப்போ இங்கே படிக்கக்கூடிய, இங்கே ஓதக்கூடிய எல்லா மாணவிகளும் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஃபைசான் என்று சொல்லுவாங்க. அவர்களுடைய அந்த ஒரு பரக்கத்தை தனித்துவமாக பெற்றுக்கொள்ளும். நம்ம எந்த பெயரில்
நாம் இருக்கிறோமோ அந்த பெயருடைய தாக்கம் நமக்கு இருக்கும். ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேசும்போது பேச்சுவாக்கில் உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது சஅப் அப்படின்னாங்க. சஅப் அப்படின்னு சொன்னால் கஷ்டம் என்று அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏம்மா உங்கள் பேர் சஅப் நல்லா இல்லை, பேர் சஹில், லேசாக வச்சுக்கிங்களேன். சஅப்னா அரபியில் கஷ்டம், சஹில்னா லேசு. அப்போ நீங்கள் சஹில்னு வச்சுக்கிங்களேன் அப்படின்னாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், எங்கள் உம்மா அப்பா வச்சுட்டாங்க, நான் அதெல்லாம் மாற்ற முடியலன்ட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹு அக்பர். அப்போ அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அப்போவே சொன்னாங்க சஅபு கஷ்டம் என்ற அர்த்தம் இருக்குது, நீங்கள் சஹல் வச்சுக்கிங்க என்று சொன்னாங்க. ஆனால் நான் மாற்றாமல் விட்டுட்டேன், இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன் என்று அந்த சஹாபி பின்னால் ரொம்ப வருத்தமாக சொன்னான். எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம வைக்கக்கூடிய அந்த பெயர்கள் அதனுடைய தாக்கத்தை நமக்கே தெரியாமல் அதனுடைய பிரதிபலிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யார் என்று பார்க்கும்போது நீங்கள் வாழ்க்கையை சரித்திரங்களில் படிச்சிருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பே பெற்றவர்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, நான் யார் மேலேயும் இப்படி ஒரு ரோஷம் கொண்டதில்லை, ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மேலே தான் நான் ரோஷம் கொண்டேன். ஏன் எப்போ பார்த்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா இப்படி இருந்தாங்க, எனக்கு அப்படி ஹித்மத் செஞ்சாங்க, எனக்கு அந்த தேவையை பூர்த்தி செஞ்சாங்க, இந்த தேவையை பூர்த்தி செஞ்சாங்க, இந்த எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா ஹதீஜா, நான் அவங்க மேலே அவ்வளோ நான் ஒரு ரோஷம் கொண்டேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன அந்த செய்தியெல்லாம் முஸ்லீம் ஷரீஃபில் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, நான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அன்பை நான் ரிஸ்க்காக வழங்கப்பட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்படி நேசித்தாங்க. ஏன் நேசிக்கணும் என்று பார்க்கும் பொழுது, இத்தனைக்கும் சொல்ல போனால் அவங்க செல்வ சீமாட்டி, அவங்க மிகப்பெரிய பணக்காரங்க ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்னும் சொல்ல போனால் அறிவு ரீதியாகவும் அவங்க நல்ல வல்லமை படைத்தவர்கள், வாணிபம் செஞ்சாங்க, அவங்க தொழிலதிபர் அவங்க. அப்போ அறிவு ரீதியாகவும் அவங்க சிறந்தவர்கள், பண ரீதியாகவும் அவர்கள் சிறந்தவர்கள், குடும்ப ரீதியாகவும் அவர்கள் சிறந்தவர்கள். இப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளோ நேசமாக இருந்தாங்க என்று பார்க்கும்போது, ஹதீஜா என்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படி ஒரு பரிபூர்ணமான அர்த்தம்லாம் ஒன்றும் இல்லை. ஹதஜ, நீங்கள் ஒன்னா சுமரா மீசான் பானை படிச்சிருப்பீங்க. ஹதஜ ஒன்று ஃபஅல யஃபூலு அல்லது ஃபஅல யஃபூலு, ரெண்டு வசனில் அது படிச்சுக்கலாம். அதில் வரக்கூடிய இஸ்மு ஃபாயில் தான் ஹதீஜா. ஹதீஜாக்கான அர்த்தம் நுக்சான், குறை என்று தான் அதுக்கு அர்த்தம், நிறை கூட இல்லை. நல்லா விளங்கணும். ஹதீஜாவுக்கு அர்த்தம் தமாம், காமில் என்ற அர்த்தம் இல்லை, அதுக்கு ஆப்போசிட் அர்த்தம் நுக்சான், நாக்கிஸ் என்று அதுக்கு அர்த்தம். அப்போ நாக்கிஸ் என்ற பெயரை வச்சுக்கிட்டு அவங்க காமிலாக இருந்தாங்க பாருங்கள், எப்படி அது? அப்போ பேருடைய பிரதிபலிப்பு ஒன்று இருக்குல்ல, அது ஆரம்பத்தில் சொல்லி காமிச்சேன். ஒரு சஹாபிக்கு சஅத் என்று வச்சாங்க, அது கஷ்டம், நீங்கள் சஹல் என்று மாற்றுங்கன்னாங்க. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பேரே மாற்றலையே, கடைசி வரைக்கும் ஹதீஜா ஹதீஜா தஸ்பீஹ் ஓத ஆரம்பிச்சிட்டாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்ததுமே. அப்போ அதோடைய பிரதிபலிப்பு நுக்சான குறை என்பது ஒரு குறை தானே, அது நிறை இல்லையே. அப்போ எந்த அடிப்படையில் அவங்க அந்த பேரை அனுமதிச்சாங்க என்று பார்க்கும்போது தன்னை குறையாகவே பார்த்தாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவங்கள நிறையாக ஆக்கிட்டான். நான் ஒன்றும் இல்லை ரப்பே, உன் தயவில் உன் கருணையில்தான் நான் வாழ்கிறேன், உன் கிருபையில்தான் நான் வாழ்கிறேன் என்ற அந்த உணர்வில் கலிமா சொல்வதற்கு முன்பும் இதே நிலை தான் அவங்களுக்கு. கலிமா சொன்ன பின்பு அவர்கள் விளக்கம் கூடுச்சு. அப்போ தன்னுடைய அந்த பக்குவத்தை அவங்க அவ்வளோ பணக்காரராக இருந்தாலும், அவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும், நான் ஒன்றும் இல்லை ரப்பே என்ற அந்த பணிவு தான், அந்த கனிவு தான், அந்த பக்குவம்தான் அவர்களை
இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது. எந்த அளவுக்கு உயர்த்திச்சு? இன்னி ருஸிக்து ஹுப்பஹா. யாருடைய ஃபோன் அங்கே வருது, இங்கே இருக்குது, சத்தம் கேட்குது, சைலண்டில் போட்டுக்குங்க. ஏன்னு சொன்னால் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம கல்புல போய் பதியணும். ஆக அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அப்போ இன்னி ருஸிக்து ஹுப்பஹா, நான் ஹதிஜா நாயகி அவர்களுடைய அன்பை ரிசுக்காக ஒரு வெகுமதியாக வழங்கப்பட்டுள்ளேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கான அடையாளம் அவர்களுடைய பக்குவம், அவர்களுடைய பேணுதல், அவர்களுடைய பணிவு. இதுதான் அவங்கள மாற்றிச்சு. இந்த அளவுக்கு மாற்றிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை ரசூல்லாட்ட வந்து, யா ரசூலல்லா என்று சில விஷயங்களை சொல்லிவிட்டு, இப்போ உங்கள் மனைவி வந்து உங்களுக்கு உணவோ அல்லது தண்ணீரோ கொண்டு வராங்க, நீங்கள் அவங்களுக்கு வந்து என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ்னுடைய சலாத்தை நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. அல்லாஹு அக்பர்! என்ன பெரிய பாக்கியம் அது! என்னுடைய சலாம், வானவராகி என்னுடைய சலாத்தை நீங்கள் எத்தி வச்சிடுங்க, அதுக்கு முன்பு அல்லாவும் சலாம் சொல்லியிருக்கிறான், அதையும் நீங்கள் எத்தி வச்சிருங்க என்று சொன்னார்கள் என்று சொன்னால் என்ன பெரிய பாக்கியம்! அதுபோக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறான். அந்த வீடு இங்குள்ள வீடு மாதிரி உள்ள கிடையாது, எந்த சத்தமும் கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ கோடான கோடி செலவு பண்ணி வீடு கட்டினாலும் பக்கத்தில் சத்தம் போட்டால் கேட்க தானே செய்யுது, தூங்க முடிய மாட்டுதுன்றான். என்னடா வெளியே இப்போ உட்காந்து கத்திட்டு கிடக்காங்க என்று நம்ம எல்லாம் சத்தம் போடுவோம். அதே மாதிரி வீட்டு வேலைகளை செஞ்சு டயர்டாகுவோம். ஆனால் அப்படிப்பட்ட வீடு அந்த சொர்க்கத்தில் கிடையாது. எந்த கலைப்பும் இல்லை, எந்த சப்தமும் இல்லை. அப்படிப்பட்ட வீடு ஒன்று சொர்க்கத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கட்டப்பட்டுள்ளது என்ற இந்த விஷயத்தையும் ரசூலுல்லாவே நீங்கள் உங்கள் மனைவிக்கு சொல்லுங்க என்பதாக வானவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்லிட்டு போனார்கள் என்று சொன்னால் இது என்ன மாதிரி பாக்கியம்! காரணம் என்ன? அந்த பக்குவம் தான், அந்த பேணுதல் தான், அந்த பணிவு தான், அந்த கனிவு தான், அந்த சகிப்பு தன்மை தான், அந்த பொறுமை தான். இப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லலாமோ எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருத்தமானவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ நம்ம இந்த மதரசாவில் ஓதுகிறோம் என்று சொன்னால் நமக்கு கல்வியை தாண்டிலும் இந்த பக்குவம் தான் நமக்கு வரும். நம்ம ஓதிட்டோம், நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு என்று நினைத்தோம் என்று சொன்னால் தொலைஞ்சது போ, அது இல்மு ஷைத்தானாக போயிடுச்சு. நமக்கு இல்மு ஆதம் வேணும். ஷைத்தானோட இல்மு தான் எனக்கு எல்லாம் தெரியுறப்பே என்று அல்லாஹ்விடத்திலே நான் வாக்குவாதம் செஞ்சவன். ஆனால் இல்மு ஆதம் என்பதற்கு பார்த்தீங்களா, அது பணிவை தான் கொடுக்கும். நான் ஒன்றும் இல்லை ரப்பே, நான் சர்வ முட்டாள், நான் ஒன்றும் இல்லை, உன்னுடைய தயவை கொண்டு தான் நான் இருக்கிறேன் என்ற அந்த பக்குவத்தை இல்மு ஆதம் நபியோடைய கல்வி தான் நமக்கு வந்து அதை அந்த பண்பை கொடுக்கும். ஆக நாம் இங்கே ஓதுகிறோம் என்று சொன்னால் இதனுடைய அதான் ஆரம்பத்தில் சொல்லி காமிச்ச ஃபைலான், இந்த ஃபைலான் நமக்கு வரணும், இந்த ஃபைசான் நமக்கு வரணும். இங்கேருந்து போகும்பொழுது பக்குவம் உள்ள, இங்கேருந்து போகும்பொழுது நல்ல சகிப்புத்தன்மை உள்ள, இங்கிருந்து வெளியாகும்போது நல்லபடியான ஒரு பெண்மணியாக பிறர் சொல்லும் வகையில் நம்முடைய ஆக்டிவிட்டியை மாற்றணும் என்று சொன்னால் அதுதான் மார்க்க கல்வி, அதுதான் மதரசாவினுடைய நோக்கம், அதுதான் குர்ஆனுடைய நோக்கம், அதுதான் ஹதீஸுடைய நோக்கம், அதுதான் எல்லாத்துடைய ஈமானுடைய நோக்கமும் அதுதான். அதனால் தான் முதல் வசனம் குர்ஆனில் இறக்கப்பட்ட முதல் வசனம் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறக்கப்பட்ட முதல் வசனமே நீங்கள் படிங்க என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? மா அன பி காரின்னாங்க. எனக்கு படிக்க தெரியாத, எனக்கு ஓத தெரியாதுன்னாங்க. அதனால தான் அவங்க காமில் நபியாக ஆனாங்க. வெளிப்படையாக சரித்திரங்கள் சொல்லும்போது அவர்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் சரித்திரம் படைத்தார்கள் எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன எடுத்தாலும் சரித்திரம் தான். அப்போ காரணம் என்ன? ஆரம்பத்திலேயே மானபி காரி, எனக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, நான் என்ன ஓத? மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஓதுங்களேன்னாங்க. எனக்கு தான் மானபி காரி, எனக்கு தான் படிக்க தெரியாதுன்னாங்க. மூன்றாவது முறையும் நீங்கள் ஓதுங்க யா ரசூலுல்லாஹ்னு சொன்னதுமே மானபி காரி, திரும்ப தான் சொன்னாங்க.
அதுக்கு பிறகு கட்டி அணைத்ததுக்கு பிறகு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த சூரா அலக்கை அல்லாஹ் தஆலா 5 வசனத்தை ஃபஸ்ட் டைம் இறக்கணும். அப்போ அதுக்கு என்ன மீனிங்? இக்ரா நீ படி என்று அர்த்தம். அப்போ படிச்சுட்டா எல்லா பக்குவமும் வந்துருமா? குரானை தப்சீர் படித்து விட்டால், மீசான் படித்து விட்டால், சர்ஃப் படித்து விட்டால், ஜண்டானி படித்து விட்டால், அல் கிராத்துல் வாதிஹா படித்து விட்டால் எல்லாம் வந்துருச்சா? இல்லவே இல்லை. துவக்கம்தான் அது. அந்த துவக்கத்தில் நம்முடைய பக்குவம் எப்படி இருக்குது, அந்த பக்குவத்தை வைத்து அல்லாஹ் தஆலா நமக்கு கல்வியில் பரக்கத் செய்து கொண்டே இருப்பான். நமக்கு வந்துருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு, நமக்கு புரிஞ்சிருச்சு என்று நினைத்தோம் என்று சொன்னால் அது அப்படி நிற்கும். குட்டையில் தண்ணி நிற்கிற மாதிரி அப்படி இருக்கும், கெட்டு போயிடும். நமக்கு ஓடையில் தண்ணீரை வர்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் கல்வி. 1000 பேர் மக்கள் மத்தியில் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம எடுத்து சொல்லும்போது வித்தியாசங்கள் இருக்கணும். ஏன்? நம்ம அல்லாஹ்ட்டேருந்து வாங்கி சொல்லணும். அவங்க புத்தகத்திலேருந்து வாங்கி சொல்லுவாங்க. நம்ம மினல்ல அல்லாஹ்விடமிருந்து வாங்கி கொண்ட வார்த்தைகளை சொல்லும்போது அது இவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், கேட்கக்கூடிய மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆக அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அப்போ அல்லாஹ் தஆலா இறக்கிய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அப்போ இக்ரா நீங்கள் படிங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ வெறும் படித்தல் என்று வரும்போது அதில் பெருமைதான் வரும், அதில் அகம்பாவம்தான் வரும். இல்மு ஷைத்தானுடைய பெருமை மிகுந்த இல்மு தான் வருமே தவிர அது பணிவுல் இல்மு வரவே வராது. எப்படி படித்தால் வரும்? அல்லாஹ் அடுத்த வசனத்திலே சொல்லும்போது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் எப்படி படிக்க சொல்கிறான்? உமது இறைவனின் திருப்பெயரால் படி. அப்போ இறைவனுடைய திருப்பெயரால் படிக்கும் போது தான் நான் ஜாஹில் ரப்பே உன்னுடைய கிருபையை கொண்டு படிக்கிறேன் என்ற உணர்வே நமக்கு வரும். இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிஸ்மில்லா ஏன் பழக்கினாங்க? சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா எதுக்கு சொல்லணும்? சும்மா சாப்பிட வேண்டியது தானே. உன்னுடைய கிருபையால் சாப்பிட்றேன்னு சொல்லும் போது அந்த சாப்பாட்டுக்கு நான் லாயக்கு இல்லை, இந்த சாப்பாட்டுக்கு நான் தகுதி இல்லை, நீ தான் எனக்கு இந்த ரிஸ்க்கு கொடுத்தரப்ப என்ற அந்த பணிவு சாப்பாட்டில் வரும். இல்லை என்னைக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாஞ்சி சாப்பிட்ருக்காங்களா? ஒட்டுமொத்த உலகத்துக்கே அவர்களுடைய மூலமாக தான் ரிஸ்க்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுக்க சாஞ்சி சாப்பிட்டதே கிடையாது, தெனாவட்டா சாப்பிட்டதே கிடையாது. ஏன்? நீ கொடுத்த ரிஸ்க்கு ரப்பே என்று அதை கண்ணியப்படுத்தினாங்க. தண்ணீர் குடிக்கும் போதும் துவா, ஒழு செய்யும் போதும் துவா, தூங்கும் போதும் துவா, படுக்கும் போதும் துவா, எழும்போதும் துவா, ஒவ்வொன்றையும் துவா ஏன் கொண்டு வந்தாங்க? உன்னை கொண்டு தான் நான் இருக்கிறேன் ரப்பே, உன் தயவில் தான் நான் இருக்கிறேன் ரப்பே என்ற அந்த உணர்வை வார்த்தையால் சொல்லாமல் துவாவாகவும் சொல்லி கொடுத்து பிராக்டிக்கலாகவும் கொண்டு வந்தாங்க. வெறும் வார்த்தையாக மட்டும் நிற்கலை. அப்போ அந்த உணர்வு தான் ஒவ்வொரு ஆலிமுக்கும் சரி, ஆலிமாக்களுக்கும் சரி, ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரி, நமக்கு முதல்ல அது வரணும். அது வந்ததுக்கு பிறகு தான் நம்மிடமிருந்து யாரையெல்லாம் நம்ம கல்வியை எடுத்து சொல்கிறோமோ அந்த மாணவர்களுக்கு, அந்த மாணவிகளுக்கு, நம் குடும்பத்தார்களுக்கு, மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அல்லாஹ் தஆலா பரக்கத்தான வாழ்க்கையை கொடுக்கும். இருப்பதை வைத்து போதுமாகி இருக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இந்த பாங்கு முடிஞ்சுக்கிட்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அப்போ நம்மிடம் எந்த பக்குவம் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வாகிய உன்னை கொண்டு தான் என்னுடைய காரியம் நடக்கிறது ரப்பே என்ற அந்த கனெக்டிவிட்டியுடன் வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும் என்ற போங்கிலேயே நாம் கல்வியை இங்கு கற்கும்போது நமக்கு அல்லாஹ் தஆலா பல வகைகளில் பல விதங்களில் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், நீங்கள் படிங்க. வெறுமனைக்கு படித்தோம் என்று சொன்னால் என்னுடைய தயவை நீங்கள் உணராமல், என்னுடைய கருணையை நீங்கள் உணராமல் படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த கல்வி ஆபத்தான கல்வி. அதே குர்ஆன் தான் படிப்பார், ஆனால் வேறு வகையில் விளங்குவார். பாத்திலான் கொள்கையின் பக்கம் பேருவர், புரியாது. ஆனால் அதே கல்வியை அதே குர்ஆனை, ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான் யுதில்லு பிஹி கசீரா வ யஹ்தி பிஹி கசீரா, இந்த குர்ஆனின் மூலம் வழிகேட்டில் உள்ளவங்களும் அதிகமாக இருப்பாங்க,
நேர்வழி பெறக்கூடியவர்களும் அதிகமாக இருப்பாங்க. ஆக நமக்கு இந்த குர்ஆன் நமக்கு நல்வழியை வாழ்க்கை ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கனெக்டிவிட்டியை நாம் வாழ்க்கையில் கொண்டு வரணும். அது எப்போ வரும்? இதுதான் உன்னை கொண்டு தான் என்னுடைய வாழ்க்கை ரப்பே. அப்போ இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உமது இறைவனின் திருப்பெயரால் நீங்கள் படிங்க. அந்த படிப்பு தான் நமக்கு உதவும். அல்லாஹ் இன்னும் பக்குவத்தை சொல்லிக்கிட்டே வராம பாருங்க. நம்முடைய மடமைத்தனத்தையும் அந்த வசனங்களை, அந்த 5 வசனம் இந்த ஹிரா குகையில் முதல் வசனங்களாக அல்லாஹால இறக்குனா, அந்த 5 வசனமுமே கல்வி சார்ந்த விஷயமாகவும் நாம் எப்படிப்பட்ட நபர் என்ற விஷயத்தையும் சொல்லக்கூடிய வகையிலேயே இருக்கும். இப்படி பாருங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உங்கள் இறைவனின் திருப்பெயரால் நீங்கள் படிங்க. எப்படிப்பட்ட? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், சினை முட்டையிலிருந்து உங்களை படைத்தான். அப்படிப்பட்ட உங்களுடைய அலக் அப்படின்னு சொன்னால் சினை முட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த சினை முட்டையிலிருந்து படைத்த உமது இறைவனின் திருப்பெயரால் நீங்கள் படிங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை மென்ஷன் பண்ணக்கூடிய காரணம் என்ன? நீ ஒன்றுமே இல்லாத நபராக இருந்தப்பான்னு அர்த்தம். அங்கே நீ ஒன்றுமே நீ இல்லை, இந்த வஸ்து தான் என்று சொல்லும் அளவுக்கு கூட நீ இல்லாத ஒன்றை நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை குழந்தையாக உருவாக்கினேன், உன்னை சிறுபிள்ளையாக உன்னை உருவாக்கினேன், உன்னை வாலிபனாக உன்னை உருவாக்கினேன். இப்போ வயது முதிர்ந்து நீ இருக்க, திருப்பி நீ மோத்தா போயிடுவ, திருப்பி ஏன்ட்டு தான் நீ வரணும். அப்போ பார்த்துக்க, பி கேர்ஃபுல், உஷாராக இருந்துக்க. உன்னை கொண்டு நீ இல்லைப்பா, என்னை கொண்டு நீ இருக்க என்ற அந்த தத்துவத்தை அல்லாஹ்தாலா அங்கே அழகாக பயான் செய்கிறான். சிந்தித்தால் கண்டிப்பாக இந்த உணர்வு நமக்கு வரும். ஒன்றுமே இல்லாமல் என்ன அல்லாஹ்தாலா இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தானே, எனக்கு என்னுடைய மானத்தை மறைத்தானே, கண்ணியமான வாழ்க்கையை கொடுத்தானே, 3 வேளை உணவு கொடுத்து கொண்டு இருக்கானே, அவனை மறந்து வாழ்கிறோம். எவ்வளோ திமிரு, எவ்வளோ தெனாவிட்டு, என்ன மாதிரி பேச்சு, என்ன மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் கொடுத்து இஹ்சானை கொஞ்சம் கூட நினைவில் வைக்காமல் போகிற போக்கில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய குறைகளை மறைத்து நம்மையும் ஒரு மனுஷியாக அல்லாஹ்தாலா மதித்து அல்லாஹ்தாலா கண்ணியமாக ரிசுக்கு தாரானே, கௌரவமாக ரிசுக்கு தாரானே, மான மரியாதையுடையும் வச்சிருக்கானே என்று அந்த உணர்வை கொண்டு வரும்போது தான் நாம் யார் என்ற பக்குவம் நமக்கு வரும். இல்மு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வே அறிதல் ரெண்டாவது, முதல்ல நம்ம யாருன்னு தெரியணும்ல. ஆலிம் அப்படின்னு சொல்லணும்ல, முதல்ல நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரும் அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். உங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ நாம் இல்மை, கல்வியை, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய அதில் நாம் யார் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் பொழுது நமக்கு என்ன புரிய வருது? இப்படி ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருந்தோம், அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருக்கான் நம்மளை அந்த உலகத்துக்கு. எதற்காக கொண்டு வந்தான்? அவனை அறிந்து வணங்க, அவனுக்கு அடிபணிந்து வாழ, அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ, அவன் உணர்வில் வாழ, அவனை கொண்டு வாழத்தான் இந்த உலகம். ஆக அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். நீங்கள் படிங்க, உங்கள் இறைவன் சங்கையானவன். அப்போ இறைவன் நாம் சங்கையானவன் என்று மனசில் பதிய வச்சுக்கணும். அவன் கண்ணியமாக நடந்துக்கிறான், நம்ம தான் கண்ணிய குறைச்சலாக நடந்துக்கிறோம். இப்போ என்னவா போச்சு, நம்ம தொழுகிறோம், துவா கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் அல்லாஹ் கண்ணியமாக நடந்துக்க மாட்டானே, நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டுது. எவ்வளோ நேரம் தான் துவா கேட்க, எவ்வளோ நேரம் தான் தொழுக என்று நம்மளும் கண்ணியமாக நடந்துக்கிற மாதிரியும் அல்லாஹ் தஆலா கண்ணியம் இல்லாமல் நடந்துக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஒமா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி, இந்த மக்கள் அல்லாஹ்வை கண்ணியம் செய்யக்கூடிய வகையில் கண்ணியம் செய்யலை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். அப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லும்போது அல்லாஹ் கண்ணியமானவன், நாம் ஒன்றுமில்லாதவர்கள். அப்போ அல்லாஹ்வையினுடைய அந்த கல்வியை, என்ன கல்வியை படித்தாலும் சரி, உலக கல்வி, மார்க்க கல்வி எதையும் பிரித்து பார்க்க வேண்டாம். சொல்லப்போனால் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிப்பதை விட பயனுள்ள கல்வி, பயனில்லாத கல்வி என்று பிரிப்பது தான் ஹதீஸின் படி கரெக்டான கருத்து. ஆக பயனுள்ள கல்வி எதுவெல்லாம் பயனுள்ள கல்வி? சயின்ஸ் படிக்கிறோம், பயனுள்ள கல்வியா? பயனுள்ள கல்வி தான். மேக்ஸ் படிக்கிறோம், பயனுள்ள கல்வியா? பயனுள்ள கல்வி தான். ஆக உலக கல்வியா, மார்க்க கல்வியா என்று பிரிப்பதை பார்க்கிலும் பயனுள்ள கல்வியா, பயன் இல்லாத கல்வியா என்று பிரித்து பார்த்தால் நன்றாக இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக அல்லாஹ் சொல்லும்போது அல்லதி அல்லம பில் கலம், உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான்.
அப்போ பேனா வச்சு எப்படி எழுதணும் என்று கற்றுக் கொடுப்பவனும் அல்லாஹ் தான், மொழியால் கற்றுக் கொடுப்பவனும் அல்லாஹ் தான், எழுத்து வடிவில் கற்றுக் கொடுப்பதும் அல்லாஹ் தான். அதுபோக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அவன் அறியாததையெல்லாம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். ஆக கல்வியை கற்றுக் கொடுத்தவனும் அல்லாஹ் தான், எழுத்தின் மூலமாக கற்றுக் கொடுப்பவனும் அல்லாஹ் தான், அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுப்பவனும் அல்லாஹ் தான். ஆக கல்விக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ஒவ்வொருத்தரின் மூலமாக அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கான். அப்போ இப்போ உங்களுக்கு அறிவுரை செய்யக்கூடிய நான் சுயமாக நான் பேசல, அல்லாஹ் என்னை பேச வைத்து கொண்டிருக்கிறான். எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ள செய்திகளாக அல்லாஹ் தான் வெளியாக்குறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அல்லமஹுல் பயான், அதனுடைய விளக்கங்களையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அப்போ உங்களுக்கு உஸ்தாதுமார்கள் பாடம் நடத்தலை, உஸ்தாதுமார்களின் மூலமாக அல்லாஹ் தான் பாடம் நடத்துகிறார் என்ற அந்த பக்குவத்தை மாணவ மணிகள் விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் கல்வியை அல்லாஹ்விடமிருந்து வாங்கி கொள்ளலாம். அல்லாஹ்விடமிருந்து வாங்கக்கூடிய அந்த கல்வி என்னைக்கும் அது மறக்கவும் செய்யாது, அது பரக்கத் இல்லாமலும் போகாது. அந்த கல்வி உயர்ந்த கல்வி, மிக 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 உயர்ந்த கல்வி. எத்தனை மிக போட்டாலும் பரவாயில்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது உல் இன்னமல் இல்மு இந்தல்லான்ட்டான். நபி நீங்கள் சொல்லுங்கள், கல்வி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஃபபுதகு இந்தல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள். உங்களுக்கு பல வசனங்கள் அல்லாஹ் தஆலா வெளியாக்கிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாருமே அந்த வசனங்களை குறிப்பிட்டு கொள்ளணும். இது எல்லா வசனங்களுமே குர்ஆனில் உள்ளது, சொந்த கருத்துகள் இல்லை, எல்லாமே குர்ஆன் வசனங்கள் தான். ஆக அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வினுடன் இணைத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு எப்போதனுடைய பெனிஃபிட் தெரியும்? துன்பமான நேரத்தில் தெரியும். இன்பமான நேரத்தில் எல்லோரும் அல்லாஹ் புகழ்ந்துருவோம்ல, அது மேட்டரே கிடையாது. துன்பமான நேரத்தில் ஒரு இகழ்ச்சி வரும்போது, இன்னொருத்தர் நம்மளை கேவலப்படுத்தும் பொழுது, இன்னொருத்தர் நம்முடைய மான மரியாதையில் கை வைக்கும் பொழுது இந்த ஈமான் நமக்கு உதவும். அதுதான் மார்க்க கல்வி. மார்க்க கல்வி என்பது 4 பேர்கிட்ட மார்க்கத்தை பந்தாவாக சொல்லிட்டு போகிறதில்லை, அல்லாட்ட பந்தாவாக இருக்கிறது தான். உருதுல பந்தான அடிமை என்று அர்த்தம். நம்ம தமிழில் பந்தாவாக போகிறான், பந்தா வரோன்னு சொல்கிறோம்ல, அந்த பந்தா என்பது எந்த வார்த்தைன்னு எடுத்தாங்கன்னு தெரியலை. நான் சொல்லக்கூடிய வார்த்தை பந்தானா உருதுல அடிமை என்று அர்த்தம். அப்போ நாம் அல்லாஹ்விடம் பந்தாவாக இருந்தால் உலகத்தில் பந்தாவாக இருக்கலாம். அல்லாஹ்வின் முன் தலை குனிந்து நாம் நடந்தோம் என்று சொன்னால், உண்மையான முறையில் நடிக்காமல், பிறருக்காக இல்லாமல், உன்னை கொண்டு நான் இருக்கேன் ரப்பே என்று நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை கௌரவமாக வைத்திருப்பான். அதையும் மீறி நம் வாழ்க்கையில் ஒரு கேவலம், கண்ணிய குறைச்சல் நடந்தது என்று சொன்னால் இந்த ஈமான், இந்த மார்க்க கல்வி அப்போது நமக்கு பயன் கொடுக்கும், நமக்கு கை கொடும். அதுதான் மார்க்க கல்வி. நன்மையை ஏற்றி வைப்பது மட்டும் மார்க்க கல்வி அல்ல, தீமையை தடுப்பதும், நமக்கு நடக்கக்கூடிய அந்த சோதனைகளில் நாம் எப்படி இருக்கணும் என்ற அந்த தத்துவங்களை எல்லாம் கற்றுக் கொடுப்பது தான் இந்த மார்க்க கல்வி. ஆக அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அப்போ இந்த சூரா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கு. எப்படி? அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கான் என்று சொல்லிட்டானா. அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அறியாததையெல்லாம் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்க அடியானுக்கு. அப்போ நமக்கு அறியாத விஷயங்களை நாம் தெரிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய சுய அறிவை கொண்டு தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்? அந்த அறிவை கொடுத்தவனே அல்லாஹ் தான். இந்த மூளையை நீ தான் வேலை செய்ய வைக்கிற ரப்பே, இல்லாட்டி இன்றைக்கி இந்த மூளை வேலை செஞ்சுருக்கு என்று நமக்குள்ளே சொல்லிக்க வேண்டியது தான். அப்போ அந்த மூளை நமக்கு ஒழுங்கான முறையில் செயல்படுகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வினுடைய கிருபை, அவனுடைய கருணை, அவனுடைய மகத்துவத்தின் மூலமாகத்தான் இந்த மூளை நமக்கு வேலை செய்யுது. இல்லாட்டி பல பேருக்கு ஏன் மூளை வேலை செய்ய மாட்டுது? மூளையை வேலை செய்யக்கூடிய மீனிங் பணிவு தான். இல்லை என்று சொல்லி பெருமை வந்துடுமே. என்னை கொண்டு நான் தான், எனக்கு இல்லாத அறிவா, என்கிட்ட இல்லாத பணமா, எனக்கு தான் கௌரவம் என்று வந்துடும். இது அல்லாட்ட மூளை இல்லாதவென்று அர்த்தம். அஃபலா தாக்கிலூன், உனக்கு நான் மூளை இல்லையே அல்லா தஆலா கேட்குறான். யாரை பார்த்து கேட்குறான்? என்னை கொண்டு நான் இருக்கேன், எனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாதுப்பா, என்னை கொண்டு நான், ஏன் காசு தான் எனக்கு உதவுது, ஏன் கல்வி தான் எனக்கு உதவுது என்று போகிறான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து அல்லாஹ் கேட்குறான். அஃபலா தாக்கிலூன், உனக்கு மூளை இல்லையான்னு கேட்குறான். அப்போ உண்மையான மூளை உள்ளவர்கள் யார்? உன்னை கொண்டு நான் இருக்கேன் ரப்பே, உன் தயவில் தான் நான் வாழ்கிற ரப்பே, உன் கருணையை கொண்டு தான் வாழ்கிற ரப்பே என்று நான் அந்த உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஆலீம்.
இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமான்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பார்த்தீங்களா. ஆலிம்னா யார்? 3 வருஷம் ஓதி முடிச்சுட்டு பட்டம் கொடுத்துட்டா அவர் ஆலிமா, அல்லது 7 வருஷம் ஆண்கள் மதரசால ஓதிட்டா அவர் பட்டம் கொடுத்துட்டு ஆலிமா? அது இல்லவே இல்லை. அது உலக ரீதியாக ஒரு சர்டிஃபிகேட், அவ்வளோதான். அல்லாஹ்விடத்தில் ஆலிம் யார்? அவர் பட்டம் வாங்கவும் செய்யலாம், பட்டம் வாங்காமலும் இருக்கலாம். அல்லாட்ட ஆலிம் கா மானா, அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ஒன்று கொண்டு நான் வாழ்கிற ரப்பே, நீ கொடுத்த செல்வம், நீ கொடுத்த உணவு, நீ கொடுத்த வீடு, நீ கொடுத்த மனைவி, நீ கொடுத்த பிள்ளை, நீ கொடுத்த சொந்த பந்தங்கள், நீ கொடுத்த கஷ்டம், நீ கொடுத்த எல்லாமே நன்மை, எல்லாமே நீ தான் ரப்பே, உன்னை கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவன் தான் உண்மையான ஆலிம். அது ஆலிம்களாக இருந்த ஆலிம்கள், பெண்களாக இருந்த ஆலிமாக்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆலிமாக்களாக, அப்படிப்பட்ட ஒரு முபல்லிகாக்களாக நாம் வரும்போது தான் அது நமக்கும் பயன் தரக்கூடிய வகையில் அது அமையும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அது அமையும். அப்போ அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அறியாதது எல்லாம் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அப்போ இப்போ இந்த சிந்தனை கொண்டு வாங்க, எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரியாமல் இருந்தோம், அல்லாஹ் தான் இப்போ கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கான்னு சொல்லும்போது அல்லாஹ்வின் மேல் பேரின்ப காதல் வரும், அல்லாஹ்வை மனமகிழ புகழ தோன்றும், அல்லாஹ்வை இன்பமாக தொழ தோன்றும். இல்லை என்று சொன்னால் எரிச்சல் தான் வரும். ஒரு 5 நிமிஷம் தஸ்பீஹ் ஓத முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு சொல்லுங்க பாபு. அப்போ தான் தூக்கம் வருதுன்னுமா, அப்போ தான் எனக்கு பராக் பார்க்கணும்னு தோணும். 5 நிமிஷத்துக்கு இன்னும் இத்தனை வினாடி இருக்கோ, வச்சா எரிச்சலாக இருக்குப்பா. அந்த எரிச்சல் என்ற எப்போ தான் நம்ம பார்க்கலாம்? இந்த இபாதத் செய்யும் போது தான் பார்க்கலாம். ஆக காரணம் என்ன என்று சொன்னால், அப்போ நம்மை கொண்டு நாம் இருக்கோம் என்ற அதுதான் அதற்கான அடையாளம். அது அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அஃபலா தஅகிலுன், உனக்கு மூளை இல்லையா அல்லாஹ் தஆலா கேட்குறான். அப்போ மூளை என்பது உன்னை கொண்டு தான் இருக்கிறப்பே. அப்போ அல்லமல் இன்சான மாலம் யஅலம், அறியாததெல்லாம் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கிறான். அந்த உணர்வை இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் இப்பத்திலிருந்தே கொண்டு வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நியத்து வச்சுக்கோங்க. அல்லாஹ் இதை சொல்லிட்டு மனிதனுடைய சிந்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் அடுத்து பயான் செய்கிறான். சூரத்துல் அலக்கு உங்களில் பலவர்களுக்கு மனப்பாடமாக இருக்கும், நீங்கள் அதை வீட்டில் போய் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லும்போது இந்த வசனத்தையும் சொல்கிறான், கல்லா இன்னல் இன்சான எத்தகா. இத்தனை விஷயம் அல்லாஹ் பயான் செஞ்சான்ல, ஏன்ப்பா நீ ஒன்றுமில்லாமல் இருந்த, ஒரு பேரும் சொல்லாத அளவுக்கு நீ இருந்த, உனக்கு நான் கல்வியை கற்றுக் கொடுத்தேன், எழுத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தேன், மொழியின் மூலமாக கற்றுக் கொடுத்தேன், அறியாததையெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்தேன்னு சொன்னான்ல. இப்போ நமக்கு அந்த சிந்தனை இப்போ வருதில்ல, ஆமாம் ஒன்றுமில்லாமல் இருந்தோம், சர்வ முட்டாளாக இருந்தோம், வரட்டு ஜாகிலாக இருந்தோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், அவன் தான் நம்மளை வந்து கௌரவிக்கிறா என்று அந்த உணர்வு வருதில்லை. ஆனால் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் என்று சொன்னால், இன்னல் இன்சான எத்தகா அர்ராஹு ஸ்தகுனா, நான் தேவைகள் அற்றவன் என்று மனிதன் தன்னை கற்பனை செய்து கொள்கிறான். அதனால் அவன் வரம்பு மீறுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நம்ம இப்போ என்ன சொன்ன, இது வரைக்கும் ஒன்றை கொண்டு தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் பார்த்தீங்களா, அல்லாஹ்னுடைய சொல்லப்பட்ட அந்த சாராம்சத்தை சொன்னோமா இல்லையா? ஆனால் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குமா? போப்பா, காசை வச்சு தான் எல்லாம், அந்தஸ்தை வச்சு தான் எல்லாம், பதவி வச்சு தான் எல்லாம் என்ற இந்த போங்கிலேயே மனுஷன் இருப்பான். இதனுடைய ரிசல்ட் என்ன? தொழமாட்டான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த மாட்டான். இதெல்லாம் இல்லை பாய், எல்லாம் மறுமையில் பாய், இங்கெல்லாம் அப்படி வாழ முடியாது பாய். ஆலிம் சாக்கள்தே பயானு. இனி இங்கன்னா அந்த காலத்து 1954 இருக்கீங்க, 2025க்கு வாங்க பாய், இப்படிலாம் இருந்தால் செல்லாது பாயின்றான். செல்லாதவர்கள் எல்லாம் செல்லா காசாக போயிட்டாங்க. ஈமான் என்னைக்கும் அதோட அந்தஸ்து குறையாது மாணவ மணிகளே. ஆக அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அப்போ அல்லாஹ் சொல்லும்போது கல்லா இன்னல் இன்சான எத்தகா அர்ராஹு ஸ்தகுனா, இந்த மனிதன் நான் தேவைகளற்றவன் என்று சொல்லி கொண்டு வரம்பு மீறுகிறான். அப்போ தேவைகளற்றவன் என்று சொன்னால் அது அல்லாஹ் மட்டும்தான், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாவும் கிடையாது, அவர்களும் தேவைகள் உள்ளவர்கள் தான். அப்போ தேவைகளற்றவன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நம்மை தேவை உள்ளவனாக ஆக்கி வச்சிருக்கான். ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கோம்? தேவையில்லை, ஓகே இதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று பல மார்க்க விஷயங்களையும் பல இபாதத்துகளையும் கடந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு உதவாது. அந்த வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு நேரத்தில் காணல் நீர் மாதிரி ஆயிரும். அந்த வாழ்க்கை அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை காணல் நீர் மாதிரி. அந்த நேரத்தில் அப்படியே அப்படி மிதப்பாக இருப்பான்.
ஒரு அடி அல்லாஹ்தாலா அடிக்கும் போது மட்டும்தான் ஐயோ போச்சாடா, அல்லாஹ் மறந்து வாழ்ந்துட்டோமே, எத்தனை சுபுகு விட்டுட்டோம், எத்தனை லுஹர் தொழுகையை விட்டுட்டோம், எத்தனை மகரிப் தொழுகையை விட்டுட்டோம், அசால்ட்டாக விட்டுட்டோமே, பொடுபோக்காக விட்டுட்டோமே என்று அப்பவும் குத்தும். ஆனால் அப்பவும் கூட அல்லாஹ்தாலா கருணை யாரந்தான், இதை இப்போ உணர்ந்துட்டில்ல, என் பக்கம் வா, நான் உன்னை அரவணைக்கிறேன் என்று அல்லாஹ்தாலா காத்து கொண்டிருக்கிறான். ஆக அன்பு மிகுந்த மாணவ மணிகளே, அப்போ நான் முடிக்க போகிறேன், உங்களோட சுருக்கத்தை எடுத்து சொல்லுகிறேன். அப்போ நம்ம ஆரம்பத்திலேருந்து உங்கள்கிட்ட சொன்னது, நம்ம அல்லாஹ்வினுடைய கிருபையில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த மாதத்தில் சேர்ந்துருக்கும். அப்போ இந்த மாதனுடைய பெயர் என்ன? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நினைவாக வைக்கப்பட்ட மதரசா. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எல்லா வகையிலுமே பெஸ்ட்டு. ஏன் தன்னை ஒர்ஸ்டாக நினைச்சாங்க, நான் ஒன்றும் இல்லை ரப்பே என்று நினைத்ததால் தான் அல்லாஹாலா எல்லாத்துலேயும் அவங்களை காமிலாக ஆக்கினான். ஹதீஜா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் சொன்னால் நுக்சான், குறைவு, குறை என்று அர்த்தம். அப்போ அவர்கள் குறை அல்ல, அவர்கள் நிறையானவர்கள், அவர்கள் தன்னை குறை உள்ளவர்கள் என்று கருதியதால் அல்லாஹாலா ஒவ்வொன்றிலேயுமே நிறையாக ஆக்குனா. எந்த அளவுக்கு நிறையாக ஆக்குனா, வானவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் ஹதீஜா நாயகிக்கு சலாம் சொன்னா என்று சொல்லும் அளவுக்கு அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது. அதுபோக நாம் கெட்டி இந்த வீடு மாதிரி இல்லாமல் 60 கோடி 70 கோடி வீடு கட்டிக்கிட்டு இவங்க அதை ஒரு பெருமையாக சொல்கிறான். அதில் 1 கோடிக்கு வீடு கட்டினேன், 2 கோடிக்கு வீடு கட்டினேன்னு சொல்கிறான். வீட்டில் இருக்க முடிய மாட்டேது. இருக்க முடியாமல் தான் பள்ளிவாசலுக்கு வந்துடுறாங்க பல பேர். அல்லாஹ்வை தேடி வரக்கூடிய மக்கள் கூட குறைவு தான், நிம்மதியை தேடி பள்ளிவாசலுக்கு வரான். ஆக அன்பு மிகுந்தவர்களே, அப்போ ஹதீஜா நாயகிக்கு அல்லாஹாலா சொர்க்கத்தில் இதுக்கிருந்து தனி வீடு கட்டுறான். அந்த வீட்டில் எந்த கலைப்பும் இல்லை, எந்த சப்தமும் இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை இருக்காது, ஏற்று வீட்டுக்காரன் தொல்லை இருக்காது. நல்ல கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹாலா கொடுக்கும் வகையில் சொர்க்கத்தில் ஹதீஜா நாயகிக்கு அல்லாஹாலா வீடு கட்டி கொடுத்தான் என்று சொன்னால் அவர்கள் தன்னை குறைவாக கருதினார்கள், அல்லாஹாலா நிறையாக ஆக்கி கொடுத்துட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் நிறையாக வேண்டும் என்று சொன்னால், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஹதீஜா நாயகிக்கு என்ன பிரத்யேகமான குணத்தை அல்லாஹாலா கொடுத்தா, நான் ஒன்றும் இல்லை ரப்பி, உன்னை கொண்டு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த உயர்வான சிந்தனை தான் அவர்களை இந்த அளவுக்கு பரிபூர்ணமாக ஆக்கிச்சு. அப்போ இந்த மதரசாவில் ஓதக்கூடிய, பொதுவாக ஓதக்கூடிய அந்த பெண்கள், அந்த மாணவ மணிகள், நான் ஒன்றும் இல்லை ரப்பே, உன் கிருபையை கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், உன் கிருபையை கொண்டு தான் நான் படிக்கிறேன், உன் கிருபையை கொண்டு தான் நான் பயான் பேசுகிறேன், உன் கிருபையை கொண்டு தான் நான் தொலை வைக்கிறேன், உன் கிருபையை கொண்டு தான் பாடம் நடத்துகிறேன், உன் கிருபையை கொண்டு தான் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்கிறேன் என்று வரும்போது அல்லாஹாலா நம்முடைய அந்த பெருமை என்ற அந்த மோசமான குணத்தை அதை அமுக்கி விடுவான், அழித்து விடுவான். அது ஷைத்தானுடைய குணம். பணிவு என்ற குணத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பணிவு வர 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 கல்வியில் உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படிப்பட்ட கல்வி வரும்? கிதாப் ரீதியான கல்வி இல்லை, அல்லாஹ்வின் மூலம் வரக்கூடிய கல்வி. இன்னமல் இல்மு இந்தெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, கல்வி அல்லாஹ்விடம் இருந்து இருக்குது. அப்போ அல்லாஹ்விடம் இருந்து இருக்கக்கூடிய அந்த கல்வியை அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும். ஃபபுத்தகு இந்தல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்ட்ட தானே நம்ம கேட்கணும். அப்போ அந்த கல்வி என்பது 1000 பேர் மக்கள்கிட்ட மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அல்லாஹ்ட்டிருந்து வாங்கி சொல்லக்கூடிய அந்த முறை வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் இதுக்கும் மத்தியில் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக போயிடும். அந்த கல்வி தான் உண்மையான கல்வி, அதுதான் உண்மையான மார்க்க கல்வி, அதுதான் உண்மையான குரான் கல்வி, அதுதான் உண்மையான ஹதீஸ் கல்வி, அதுதான் நீங்கள் பாடுபட்டதற்கான உண்மையான அது அந்த முயற்சியினுடைய ரிசல்ட். அப்படிப்பட்ட கல்வியை இன்ஷா அல்லாஹ் தஆலா கற்றுக்கொள்ளலாமா? அந்த உணர்வில் இன்ஷா அல்லாஹ் தஆலா பாடங்கள் படிக்கலாமா? எந்த பாடம் தெரிந்தால் நன்றி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, உங்கள் உஸ்தாதுக்கு நல்ல துவா செய்யுங்க. அதே மாதிரி பாட விளங்கலையா, விளங்கலை என்று முதல்ல ஒப்புக்கொள்ள வேண்டும், அதற்காக பாடுபடும், தளர்ந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தும் அவனுக்கு நன்றிகள் செலுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. எந்த விஷயங்கள் நம் வாழ்க்கை நன்மையாக கிடைத்தாலும் அல்லாஹ்வாகிய உன்னை கொண்டு தான் எனக்கு கிடைத்தது என்று மனமகிழ சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.